அவ்வளோதான். அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தக்காளி தொக்கு. இது வந்து நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்குவோம். அவ்வளோதான் பாருங்கள், செம்ம டேஸ்டியாக சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.